பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும் தமிழக மக்கள் எழுச்சி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்கள் எழுச்சி இயக்கம் உங்களுக்கு பேரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ஆரம்பித்து சில ஆண்டுகளான ஒரு சிறிய இயக்கம். நாங்கள் 2024 இந்த இயக்கத்துக்கான முதல்கட்ட நடவடிக்கையாக ஆரம்பித்து கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு அமைப்பாக அரசிடம் அனுமதி பெற்ற இயக்கமாக நடத்தி கிட்டத்தட்ட இன்றளவில் குறைஞ்சபட்சமாக ஒரு 120 பேர் கொண்ட இயக்கமாக 12 மாவட்டங்களில் அதுக்கான பொறுப்பாளர்களை போட்டு அவங்க என்னென்ன நாம் தமிழரோட மாவட்ட தலைவராக இருந்து பயணிக்கிறோம். 2 ஆண்டுகள் சிறப்பாக பயணிக்கிறோம். தொகுதியை நல்லா மேம்படுத்துகிறோம். கட்சி சார்பாக இருந்தபோதும் சில முரண் காரணமாக என்ன தெரிய வருது என்னடா, நிறைய பேர் கட்சி பேரை வச்சு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, இது மேலெடுத்து கொண்டு செல்லும்போது எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் இந்த இயக்கத்தை நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு கட்சியிலேருந்து வெளிநடப்பு செஞ்சு நமக்கான ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறோம். இப்போ இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் இயக்கத்தில் எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு முடிந்தவரை சனி ஞாயிறு மற்றும் ஈவினிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ மக்களுக்கான தொண்டில் கண்டிப்பாக இருக்கணும். இயக்கத்தோட 5 முக்கிய கொள்கைக்காக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சமூக நீதி, அரசியல் விழிப்புணர்வு, கல்வி, பொருளாதாரம், பண்பாடு. தமிழக மக்கள் இந்த 5லையும் அறிவு சார்ந்து ஒரு முடிவு எடுத்து சமத்துவமான முறையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். இதுதான் இயக்கத்தோட முக்கிய கொள்கை. கல்வியில் நம்ம ஸ்டேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாநிலம் உயர்வு பெற்றுள்ளது. இருந்தும் எட்டக்கூடிய இலக்கு இவ்வளோதான். எட்டாட இலக்கு இதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் பயணிக்க வேண்டும். அதுக்கான பொருட்டு தான் இயக்கம் ஆரம்பிச்சு விட்டது. பொருளாதார எப்படி பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா தான் கிட்டத்தட்ட நம்ம மற்ற எல்லா மாநிலங்களோட முன்னேறி தான் உள்ளோம். இது நம்ம முந்தைய ஆட்சியாளர்களிலோ இல்லை வரப்போகிற ஆட்சியாளர்களோ எந்த குறையும் சொல்லணும்ல. பட் அஸ் அ ஹோல் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஸ்டேட் எதை நோக்கி பயணிக்க போகிறது, அதுக்கான வரைவு இளைஞர் கையில் உள்ளது. இதை நோக்கியே இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2024 ஆரம்பித்து நாங்கள் சிறு மூலமாக ஒரு படிப்படியாக எடுத்து வச்சு 2025 இயக்கத்துக்கான எந்த அக்கௌண்ட்டு எல்லாமே ஃபார்மில் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்த ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷத்தை என்ன நிகழ்வு பண்ண செயலர் அலுவலர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். வணக்கம். நரேஷ்குமார் ஆகிய நான் தமிழக மக்கள் எழுச்சி இயக்கத்தோட செயலாளராக, மாநில செயலராக இப்போ இங்கே ஒரு ஓராண்டு காலமாக பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஓராண்டு காலம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையில் பங்கு பெறும் மாநில அளவு ஆன ஒரு சிலம்பு போட்டியில் பங்கு பெற்ற குழந்தைங்களுக்கு நம்ம நேரடியாக போயிட்டு வாழ்த்து தெரிவித்து ஊக்குவிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினத்தை, ஏன்னா நமக்கு 2 பேர் தான் கொள்கை தலைவராக எடுத்திருக்கோம். ஒன்று நம்மாழ்வார், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர். நம்மாழ்வார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விஞ்ஞானி, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஊடகங்களுக்கு. நல்ல உணவு சாப்பிட்டா தான் நல்ல அறிவு வளரும்ன்ற ஒரு ஒரு கோட்பாடு எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நல்ல உணவு எங்கே இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே நஞ்சு கலந்த உணவாக இருக்குது. இந்த நல்ல உணவு எப்படி எடுத்துக்கணுன்றதை எங்களோட தந்தை நம்மாழ்வார் எங்களுக்கு அதை நல்லா பரிச்சயமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எங்களோட கொள்கை தலைவராக எடுத்திருக்கோம். அப்புறம் திருவள்ளுவர் எடுத்திருக்கோம் தமிழ் சார்ந்து. இப்போ நம்மாழ்வார்க்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய நிகழ்வுகள்லாம் பங்கு பெறுறோம். அப்புறம் பனைக்கனவு திருவிழா நடந்துச்சு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து நம்மளோட கலாச்சாரம் சார்ந்த ஒரு விழாக்கள் எல்லாம் நம்ம பங்கு பெற்று அதுக்கான முன்னுரிமை கொடுக்குறோம். அங்கே போய் அவங்களுக்கு தேவையான தேவைகளை செஞ்சு கொடுக்குறோம். இது அரசும் அவங்களோட கவனத்திற்கு கொண்டு அவங்களும் இதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுன்றது எங்களோட சிறிய வலியுறுத்தலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறு பிரச்சனைகள்லாம் மாவட்ட ரீதியான பிரச்சனைகள், தென்சென்னை மாவட்ட ரீதியான மின்சார பிரச்சனைகள்லாம் நம்ம கையில் எடுத்திருக்கோம். அங்கே போயிட்டு மக்களோடு நின்று அங்கே இருக்கிற பிரச்சனையும் நம்ம தேவையான பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே இருக்கிற சில ஊழியர்கள் கிரவுண்ட் லெவல் ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா கைவிட்டு எதிர்பார்த்து நிற்கிற நிலைமையில தான் இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் இந்த அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் வீரியமாக அதெல்லாம் செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. இதெல்லாம் எங்களோட கோரிக்கையில் வரும். நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணன்றதுனால இதை நான் சொல்ல வரேன் இதோட கண்டினியூவாக.
நிறைய மருத்துவ முகாம்கள் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே பல்வேறு முகாம்கள் பல் மருத்துவர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அப்புறம் குழந்தைகள் நல மருத்துவர், இந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அங்கே நம்ம வந்து கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி மக்கள் அங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு இலவச முகாம்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய இயக்கங்களோ அமைப்புகளோ பண்ணித்தான் இருக்காங்க. நாங்கள் ஒரு வருஷமாக பண்ணதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். பிளட் டொனேஷனும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இயக்கம் சார்ந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். தற்போது உள்ள அரசியல் நடைமுறை உங்களுக்கு தெரியும். 60 ஆண்டுகளுக்கு பிறகு புது ஒரு முயற்சி திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. என்றும் இல்லாத வரை இளைஞர்களின் பங்கும், பட்டியலின பங்கும், பிராமண பங்கும், எல்லா மக்கள் சார்ந்து ஒரு அமைக்கப்பட்ட அமைச்சரவை நாங்கள் மகிழ்ந்து வரவேற்கிறோம். இது மாதிரி ஒரு அமைச்சரவை நாங்கள் பார்த்ததே இல்லை. We also try to tell him that hearty congratulations to him. வாழ்த்துக்கள். மக்கள் எப்போவுமே வந்து சில பேர் ரொம்ப அதிகமாக நம்புவார்கள். நம்பிக்கை வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் திரு விஜய் அவர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை அபாரமானது. அதை கண்டிப்பாக அவர் கட்டி காப்பாற்றுவார் நாங்கள் நம்புகிறோம். கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் அவரோட சிலை வந்து போன அரசாங்கம் இருக்கும்போதும் நாங்கள் அதை முயற்சி பண்ணோம். அதுக்கான எங்களுக்கு எந்த வித இதுவும் ஆன்சரும் அந்த சைட்லேருந்து வரல. அதுக்கான கோரிக்கைகள்லாம் வச்சோம். இப்போது இந்த அரசாங்கம் இப்போ புதிதாக வந்த மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்டே இந்த கோரிக்கையை வைக்க போகிறோம். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வாருக்கான சிலை வந்து கிண்டி பூங்காவில் அமைக்கணுன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது கிண்டி பூங்காவுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். நம்ம எல்லாருமே போயிருப்போம். அங்கே போகும்போது இந்த நம்மாழ்வார் சிலையை பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவை எப்படி எடுத்துக்கணும், அவர் யார் என்னன்ற கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, வளர வளர ஒரு துறையில் சார்ந்து போகிறாங்க. மருத்துவத்துறையில் போகிறாங்க, காவல்துறையில் போகிறாங்க, வேறு அதிகாரி துறையிலலாம் பயணிக்கிறாங்க. குழந்தைங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. விவசாயம் சார்ந்தும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சிலையை நிறுவனம்ன்ட்டு எங்களோட கோரிக்கையாக ஒன்று வைக்கிறோம். அது மட்டும். இரண்டாவது கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நினைவு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு திருவிழா அரசு சார்பில் எடுத்து நடத்தணுன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இது உணவு திருவிழா பண்ணுறாங்க, பாரம்பரிய உணவு திருவிழா அரசே எடுத்து நடத்தணும், அதுவும் நம்மாழ்வார் பேரில் நடத்தணுன்றது எங்களோட இரண்டாவது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மூன்றாவது கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்த உடனே அவர் சொன்னது 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மக்களுக்கு மலிவான ஒரு இலவசம் இல்லாத ஒரு மலிவான ஒரு விலைவாசியை குறைச்சி ஒரு விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா கோவையில் ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயது குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. இதை தமிழக மக்கள் எழுச்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது முதல்வர் கவனத்துக்கு இது நிச்சயமாக போயிருக்கும். இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நான் திரும்பவும் இதை பதிவு பண்ணுறேன். இதை வந்து அவர் ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைங்களை பாதுகாக்கிறத ஒரு துறை அமைச்சு அது தெளிவாக அவர் பார்வையில் நடக்கணும். இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நாளைக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் ஒன்று கூட நடக்கக்கூடாதுன்றது தமிழக மக்கள் எழுச்சியோட வலியுறுத்தல். இதை அவர் செய்வார்னு நம்புகிறோம். இதை நாங்கள் கோரிக்கையாகவும் கண்டிப்பாக வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போன மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு தமிழ் இளைஞரை வந்துட்டு வட இந்தியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் எந்த மொழியையும் எந்த மதத்தையும் நாங்கள் பேச விரும்பலை. அதிகம் எண்ணிக்கை உள்ள இடமாக இருக்கிறதுனால, வட இந்தியர்கள் வசிக்கிறதுனால அங்கே தவறுகள் நடக்குது. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளெல்லாம் ஆளாக்காமல் அவங்களோட சரியாக வழி நடத்தணும். அதுக்கு ஒரு முதல்வர் கவனத்துக்கு இதை கொண்டு போகிறோம். அவரும் கொஞ்சம் இது முக்கியமாக இதை கவனித்து இதை சரி செஞ்சு கொடுக்கணுன்றது எங்களோட இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து என்னென்னா ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை தீர்க்கணும்னு இந்த ஒரு அமைப்பு மூலமாக தீர்க்கலாம், ஒரு காவல்துறை சேர்ந்து தீர்க்கலாம். அதை தவிர்த்து கூட்டமாக சேர்ந்து தாக்குறது, காவலர்களை தாக்குறது, இதெல்லாம் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எங்கே கொண்டு செல்லணும்னா, ஒரு 1000 பேர் சேர்ந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு தள்ளப்படும். அது மாதிரி இல்லாமல் நெறிமுறைப்படுத்துகிறேன்னு கேட்குறோம்.
நிச்சயமாக காவல்துறைக்கும் பார்த்தீங்கன்னா தோழர் சொன்ன மாதிரி காவல்துறைக்கும் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை விடுமுறை வந்து கட்டாய விடுமுறையாக அதை வந்து நடைமுறை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உறுதி செய்யணும். ஏன்னா நிறைய காவல்துறை அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லைன்னுலாம் இல்லை, அவங்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது. இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையானதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே இது பிரச்சனையாக இருக்குது, தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ போதை கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்றதை நம்புகிறோம். இது இன்னும் வீரியமாக அவர் செயல்பட்டு இன்னும் குறைப்பாருன்றத அவர் மேலே மிக நம்பிக்கை இருக்குது. பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போன இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா திரு ராஜேஷ் நினைக்கிற அவர் பெயர், அவரை தாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கோம், போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கோம். ஸோ பத்திரிகையாளர் வந்து எங்களோட தோழர்கள், காவல்துறையும் அது மாதிரி தான். அந்த மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தமிழக மக்கள் எழுச்சி இயக்கம் உறுதியாக துணை நிற்கும், அதற்கு கண்டனம் தெரிவிக்கும். முதலமைச்சரும் இதை கவனத்தில் கொண்டு, ஏன்னா முதலமைச்சரோட நாங்கள் புரிஞ்சுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ரிசீவர் இஸ் அ சக்ஸஸர்னு பார்ப்போம், எவ்ரி ஸ்பீக்கர் இஸ் அ ஃபெயிலியர். ஸ்பீக்கர்னா சபாநாயகர் ஸ்பீக்கர் அப்படி சொல்ல வரல, அதிகம் பேசக்கூடியவர்கள் அவங்க ஃபெயிலியர், நாங்கள் அமைதியாக கவனிக்கக்கூடியவர்கள் சக்ஸஸராக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இவர் கூர்ந்து கவனிக்கிறாரு, இவர் வந்து இந்த விஷயம்லாம் சரி செய்வார்ன்றத நம்பிக்கையோடு இருக்கும். இந்த நிகழ்வு முடிச்சோடனே எங்களோட கோரிக்கையை அவரோட வைக்கலான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய அமைச்சரவையில் பற்றி நிறைய மக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்குது, எதிர்கட்சியிலும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தமிழகத்தில் இதுவரை இல்லாத ஒரு அமைச்சரவை நிறுவப்பட்டுள்ளது. அவர்களும் ரொம்ப யங் பீப்புள் தான். தே வில் ஆல்சோ ஹாவ் சம் டைம் டு லேர்ன். மக்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியும் மற்ற கட்சிகளும் அவர்களுக்கான நேரத்தை வழங்க வேண்டும் என்று எங்களோட வேண்டுகோள். நிறைய பேரை வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் பார்க்குறோம், இவங்கள எந்த தகுதியும் இல்லாத அவங்க அமைச்சராயிட்டாங்க. கிடையாது. தமிழ்நாடு அரசியலில் எட்டு பார்த்தோன்னா 20 ஆண்டுக்கு முன்னாடி நார்மலான அமைச்சராக தான் நிறைய மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான டைமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதே சார்பாக இந்த பக்கமும் பார்த்தோன்னா நிறைய அமைச்சர்கள் தரவு சார்ந்து மக்களிடம் பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரே ஒரு நிகழ்வு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் ஹியர். ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் டிவிகே, மிஸ் கீர்த்தனா, அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி போட்டு பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு முந்தைய ஆட்சியாளர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ட்டு. இது வந்து நான் வந்து ஒரு அடிப்படை புரிதல் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு மக்களிடம் பேசுங்கன்றேன். தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறீங்க, கிடையாது. பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் 9 லட்சம் கோடி கடன், மகாராஷ்டிராவில் 11 லட்சம் கோடி கடன். கடன் வந்து ஒரு நாட்டோட எல்லாவோட தேவைகளுக்கான கடன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டேட்டோட ஜிடிபி நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க? யூ டேக்கன் அஸ் அ ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். இன்றைக்கி பார்த்தோன்னா தமிழ்நாடு மொத்த ஜிடிபி 38 லட்சம் கோடி. அதில் 10 லட்சம் கோடினா வந்து ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யுவன் சொல்கிறது பார்த்தோன்னா 30% கடன் இருந்தால் பிரச்சனை கிடையாதுன்னா. ஸோ கடன் வாங்கியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிட்டாங்க கிடையாது. எல்லா ஸ்டேட்லேயும் கடன் இருக்குது, எல்லா ஸ்டேட்டும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் முதல் மாநிலமாக முன்னேறுது மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு. ஸோ அதனால் கண்டிப்பாக கடன் இருக்குது தான் செய்யும். பழைய கடன் விட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? 30 லட்சம் கோடியை என்னைக்கு 60 லட்சம் கோடியை மாற்ற போகிறீங்க? அதுக்கான திட்டத்தை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் அமைக்கப்பட்ட அமைச்சர் புதிது, கொஞ்சம் தரவு சார்ந்து மக்களிடம் கொண்டு செல்லுங்க. மக்களிடம் ஒரு பீதியை கிளப்ப வேண்டாம். இது ஒரு கோரிக்கை. இப்போதான் முன்னாடியா? இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து எம்எல்ஏ வேட்பாளர் நிற்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அனைத்து சாதிகளும் அர்ச்சர் ஆகலாமா? அப்படிலாம் வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதுக்கு ஆகணும், பிராமணன் தான் பிராமணன் சொன்னா அவர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நீ யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறியா? இல்லை, நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து நான் பார்த்த சில கண்டனங்கள். ஈவன் டிஆர்பி ராஜா சார் போட்டிருந்தாரு, எந்த இதுவுமே இல்லாமல் வந்து தரவு சார்ந்து பேசுகிறாங்கன்ட்டு. தரவு சார்ந்து நீங்க சொன்னீங்களா?
அவங்களே தரவு கோடி கடனா இருக்கு. இல்லை அதுதான் நாங்கள் அதான் தெளிவு சொல்றேன், தரவு சார்ந்து பேசுறாங்க தவிர பட் ஆனால் அது கரெக்டான ஒரு போக்கு வந்து இப்போ வந்து ஒரு சாமானிய மக்கள் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ கடன் வாங்கிட்டோமான்னு அது ஒரு மந்திரிய பயத்தை காரணம் கவர்மெண்ட் பதில் சொல்ல வேணாம். நான் வந்து ஒரு அப்படின்னா மேஜர் ஃப்ரம் MBA ஃப்ரம் IIM. எங்கள் எக்கனாமிக்ஸ் பற்றி தெரியும். ஒரு எல்லா ஸ்டேட்டுமே கடன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு 20 லட்சம் கடன் இருக்கும். கடன் இல்லாமல் வந்து வளர்ச்சி வரவே வராது. அது வந்து சாமானிய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு ஸ்டேட்டோட கடன் வந்து 30% இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து 30% தான் இருக்குது. அதுக்கான வளர்ச்சியும் இருக்குது. எக்கனாமி தமிழ்நாடு டபுள் டிஜிட் க்ரோ ஆயிருக்கு. இது வந்து நாம் இந்த கவர்மெண்ட் சாதனையாக சொல்லலை. எக்கனாமி வில் க்ரோ. ஏன்னா மக்கள் தான் அதை க்ரோ பண்ணுறது. வழிநெறிப்படுத்த வேண்டியது தான் கவர்மெண்ட்டோட கடமை. அது வந்து இப்போ அமைக்கப்பட்ட அமைச்சரவை புதுது. அவங்களுக்கான ஒரு சில டாக்கை வந்து பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, மக்களிடம் ஏன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த கவர்மெண்ட் அமைச்சரவையும் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க எதிர்பார்ப்பு எந்த கவர்மெண்ட் மேலேயும் கிடையாது. இதுவரை இல்லாத எதிர்பார்ப்பு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கு. ஆமாம், அந்த ஒருத்தர் நம்பி யாரும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். திரு ஜோசப் விஜய் சாரை நம்பி தான் இந்த கவர்மெண்ட்டே அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கோம். மக்களும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்னைக்கு வந்து அமைச்சர் அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளூர வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா ஒரு எப்பவுமே பார்த்த ஒரே முகமும் இல்லை, ரொம்ப புதுமையான அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க அமைச்சர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கன்னு சொல்கிறோம். என்னென்னு பேசுறதுக்கு முன்னாடி மக்களோட ஒரு பதட்டத்தை கொண்டு போக வேண்டாம். நீங்கள் அந்த தோழர் நீங்கள் சொன்னீங்களே, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி என்ன வேணால் பேசிட்டு இப்போ வந்து நான் அமைச்சர் ஆகிக்கிறேன். பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு, ஒரு இளமையாக ரொம்ப யங் அமைச்சர். 28 வயசில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஒரு 5 வருஷம் அப்புறம் தான் நமக்கு புரிதல் வரும். மேபி இன்றைக்கே அவருக்கு புரிதல் இருக்கலாம். இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக நாங்கள் விட்டு நோக்குவோம். அவர் ஏதாவது சொல்கிறாருன்னா அது ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக எதிர்ப்போம், கண்டிப்பாக கண்டனத்தை தெரிவிப்போம். அதெல்லாம் இதுவரை வந்து அவர் ஒரு தனிநபராக பேசும்போது வேறு, இன்றைக்கி MLA-வாக இருக்கார், ஒரு அமைச்சராக இருக்கார். இப்போ பேசும்போது தான் நம்ம அதை கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டும். எங்களோட சின்னம்